வெயில் காலம் வந்துருச்சுங்க. இந்த வெயில் காலத்தில் நமக்குன்னு சில பிளான்லாம் வச்சுருப்போம். வடகம் போடுறது, வத்தல் போடுறது, அதாவது கஞ்சி வடகம், கிள்ளு வடகம், குச்சி வடகம், அந்த முறுக்கு அச்சில் போட்டு புளியோம் இல்லையா அது. அடுத்து சுண்டை வத்தல், வெண்டைக்காய் வத்தல், கத்திரி வத்தல், மாவத்தல், அடுத்து மோர் மிளகாய், இந்த மாதிரி நிறைய வேலைகள் இருக்கும். அடுத்து சில பேர் வருஷத்துக்கு அல்லது 6 மாதத்துக்கு மொத்தமாக சில மளிகை பொருள்கள்லாம் வாங்கி வச்சுருப்போம். அதெல்லாம் நல்லா காய வச்சு எடுத்து வைக்கிறது. இதெல்லாமே இந்த சம்மரில் நம்ம பிளான் பண்ணி எல்லா வேலையுமே முடிச்சுக்கணுங்க. இது வீட்டில் வந்து இப்போ கூழ் வடகம், அதாவது கஞ்சி வடகமாக போட்டிருக்கிறேன். இது வந்து நம்ம அடியில் ஒரு பாய் போட்டு தான் செஞ்சுருக்கேன். இதோட ஃபுல் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துருங்க. நிறைய வடகம் நம்ம போட்டிருக்கிறோம், பட் எனக்கு வீடியோ வந்து நிறையா கிடைக்காததால் இப்போ கிடைச்சது நான் உங்களுக்கு அனுப்பிட்டுருக்கிறேன். இந்த சம்மரை நீங்கள் பயன்படுத்திங்க. இது பழைய முன்னாடி எடுத்த வீடியோ தான். அப்போ வீட்டில் தேவையான பொருள்களை இந்த வெயிலில் பயன்படுத்தி, அதேமாதிரி மசால் பொடி நல்லா வெயிலில் காய வச்சு அரைச்சி வச்சிங்கன்னா 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் நம்ம எடுக்கிற பொருள்களை நம்ம எந்த அளவுக்கு பக்குவப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு அது இருக்குங்க, கெட்டு போகாமல் இருக்கும். இது அனுபவத்தில் தான் சொல்கிறேன். நிறைய வடகங்கள் போட்டு வச்சுக்கோங்க, மாவத்தல் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து மாடியில் அதை காய்ச்சி ஊற்றிட்டு வந்திருக்கேன்னா, காலையில் மாடியில் இறங்கி வரும்போதுங்க ஒரு டயர்டாக இருக்கும் பார்த்திங்களா, அதனால் கூழை காய்ச்சி வச்சு தான் போங்க. இதில் இருக்கிற சிப்ஸு வத்தல் எல்லாமே நம்ம வீட்டில் செஞ்சது தாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.